வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மாநாடு, செயற்குழு கூட்டம், ஊழல் பட்டியல் தயாரிப்பது, தேர்தலுக்கு வியூகம் அமைப்பது என அரசியலில் அடியெடுத்து வைத்த தமிழக வெற்றிக் கழகம் என்ற குழந்தை படிப்படியாக வளர்ந்து வருகிறது. அக்டோபர் 27 விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜயின் கொள்கைகள், வியூகம் பற்றித்தான் அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மாநாடு முடிந்த கையோடு செயற்குழு கூட்டம் நடத்திய விஜய் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்களையும் நிறைவேற்றி அதிரடி காட்டினார். இந்த வரிசையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் கவனிக்க வைத்துள்ளன. தமிழ்நாடு முழுவதும் விஜய் விரைவில் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக கூறப்படும் நிலையில், சுற்றுப்பயணத்தின் போது அந்தந்த மாவட்டங்களில் முக்கியமாக இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேச பட்டியல் தயாரித்து வருவதாக கூறப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகளின் ஊழல் பட்டியலையும் தயார் செய்யும் பணியும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடங்கி இருக்கிறது. தனியார் புலனாய்வு நிறுவனத்தின் உதவியோடு ஊழல் பட்டியலை ஆதாரங்களோடு தயார் செய்ய ஏற்பாடு செய்து வரும் விஜய், வழக்கறிஞர் அணி துணையோடு ஊழல் விவரங்களை சேகரிக்குமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் குற்றம் சுமத்தினால் வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் உரிய ஆதாரங்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக ஆண்ட மற்றும் ஆளுகிற கட்சிகளின் மீது சுமத்தப்படும் ஊழல் புகார்களோடு சேர்த்து ஒவ்வொரு ஊரிலும் யார் யார் எல்லாம் ஊழலில் ஈடுபடுகிறார்கள், என்னென்ன அட்ராசிட்டியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை தமிழக வெற்றிக் கழகம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே விஜயின் விருப்பமாக இருப்பதாக சொல்கிறார்கள். தனது ஒவ்வொரு நகர்விலும் எம்ஜிஆரை பின்பற்றும் விஜய் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுகவை எதிர்க்க எம்ஜிஆர் கையில் எடுத்த விஷயத்தையே விஜயும் கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலையும் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் என கூறி வெளியிட்டார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் எதுவும் வெளியிடாததால் அண்ணாமலையின் ஊழல் பட்டியல் சோபிக்காமல் புஸ்வானமானது. இந்த நிலையில்தான் ஆதாரங்களோடு ஊழல் பட்டியலை தயாரிக்க நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு போட்டிருக்கிறார். மாநாட்டில் அதிமுகவை பற்றி விஜய் விமர்சிக்கவில்லை என்றாலும் ஆண்ட கட்சியான அதிமுகவினரின் ஊழல் பட்டியலையும் தயார் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர்களுக்கு விஜய் முக்கிய அறிவுரையும் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேவையின்றி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது அவதூறு பரப்புவோர் மீது அதே பாணியில் பதிலடி கொடுக்காமல் ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோடு பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார் விஜய். அரசியல் நாகரிகம் என்பது முக்கியமான பண்பு என்பதால் தவேகாவை சார்ந்தவர்களும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக சொல்கின்றனர். விஜய் மாநாட்டுக்கு பிறகு பல்வேறு கட்சியினரும் விஜயின் அரசியலை கடுமையாக விமர்சித்து பேசிய நிலையில் அந்த விமர்சனங்களுக்கு தவேகாவினர் கொடுத்த பதிலடியால் சமூக வலைதளத்தில் பேசு பொருளானது. எக்காரணம் கொண்டும் யாரும் தனிநபர் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என்றும், எதிர்த்தரப்பினர் தரம் தாழ்ந்து பேசினாலும் பதிலுக்கு தரக்குறைவாக பேசாமல் தரவுகளோடு விவாதிக்க வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.